கும்பாபிஷேகம் முடிஞ்சு 15 நாள் ஆயிடுச்சு. கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கேஷுவலாக வந்து வீட்டிலேருந்து கிளம்பி கோயிலுக்கு வந்து சுவாமி தரிசனத்துக்காக போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா பயங்கரமான கூட்டம். மங்களநாதரை பார்க்க முடியுமா அப்படிங்கிற பயம் வந்து எங்களுக்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வந்து நாங்கள் வெயிட் பண்ணி லைனில் நின்று சுவாமியை வந்து பார்த்தோம். பார்த்திங்கன்னா கோயில் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே வித்தியாசமாக மக்கள் வந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி வந்து எல்லா பாதைகளும் வந்து அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. நிறைய வந்து போலீஸ் போட்டு வந்து பாதுகாப்போடு மக்கள் வந்து போயிட்டே இருந்தாங்க. சம்மர் வெக்கேஷனாக இல்லை 48 நாள் மண்டல பூஜைக்குள்ளே வந்து பார்த்தா கும்பாபிஷேகம் பார்த்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனாலையோ கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு. மங்களநாயகி வந்து உச்சிக்கால் பூஜைக்கு வந்து நாங்கள் வந்து போயிட்டோம். இந்த மரம் பார்த்திங்கன்னா இழந்த மரம். இது 3000 ஆண்டுகள் பழமையான மரம். இதில் வந்து 1000 லிங்கங்கள் கொண்ட ஒரு லிங்கம் வந்து உள்ளே வந்து இருக்கும். உள்ளே வந்து இருக்கும். இது பார்த்திங்கன்னா மாணிக்க வாசகரோட மண்டபம். பக்கத்துலேயே வந்து தெப்பம் இருக்குது. நடை சாத்திட்டதுனால கோயிலை வந்து மழை வரக்கூடாது. அதுக்காக நாங்கள் வந்து வீடியோவும் கொஞ்சமாக ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் வந்து உத்திரசு மங்கைக்கு வந்து வரதா இருந்தால் சீக்கிரமாக இயர்லியராக வந்துடுங்க. இந்த மாதிரி டைம் வந்து ரொம்ப நேரமாக நின்று அதுக்கப்புறம் அவசரமாக ஒவ்வொரு தரிசனம் பார்க்குறதுக்கு வந்து நீங்கள் அமைதியாக வந்து போகலாம். அதனால் இயர்லியராகவே சீக்கிரமாக ஒரு 5 மணி 6 மணிக்கு கோயிலில் இருக்க மாதிரி நீங்கள் வந்துட்டிங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி நல்ல காமாகவும் வந்து சாமி தரிசனம் பார்க்கலாம். இது வந்து மங்களநாயகியோட கோபுரம். இது மங்களநாதரோட கோபுரம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா நாட்டியாலயில் வந்து நாட்டியம் ஆடுறதுக்காக அந்த ஒரு மண்டபம் வந்து வச்சுருக்காங்க. ஆருத்ரா தரிசனம் அப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பயங்கரமான கூட்டம் இருக்கும். நாங்கள் சுவாமி தரிசனத்தை ஒரு வழியாக முடிச்சுட்டு வெளியே வந்து சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடந்த வீடுகள்லேருந்து நம்ம வந்து அவங்கள பார்த்துட்டு வந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம். அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடச்சிச்சு. அது நிறைய பேர் இதை உணர்ந்திருக்கீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. உத்திரசமங்கைக்கு போனால் கண்டிப்பாக சீக்கிரமாக போயிடுங்க. இதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. சிவன் அருள் எல்லாருக்கும் கிடைக்க இறைவனை பார்த்துட்டு வீடியோவை க்ளோஸ் பண்ணிடுறேன்.